ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 136. இதில் வடுக நம்பியின் குரு பக்தி எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வடுக நம்பியோடு ராமானுஜர் அரங்கனை சேவிக்க செல்லுகின்றார். இப்பொழுது ஒரு முறை அரங்கனை பார்த்துவிட்டு சில மணி நேரம் கழித்து இன்னொரு முறை அரங்கனை பார்த்தால் கூட அப்போது வேறு ஒரு பாசுரம் கூறித்தான் அரங்கனை அனுபவிப்பார் ராமானுஜர். அந்த அளவிற்கு அரங்கனையும் ஆழ்வார்களின் பாசுரங்களையும் இரண்டர கலந்து தனக்குள் இணைத்து கொண்டு இருப்பவர் அவர். அந்த வகையில்தான் அமல ஆதி பிரான் தொகுப்பில் இருந்து நீண்ட அந்த பெரிய வாய் கண்கள் என்னை வேதமை செய்தனவே என குறிப்பிடுகின்றார் ராமானுஜர். ஆக ராமானுஜரை போன்ற மிகப்பெரிய மேதைகளே வேதமே எனப்படுகின்ற மயக்கத்தில் தள்ளுகின்ற ஒரு விதமான வேதியியல் விசித்திரத்தை நடத்துகின்றது அரங்கனின் அந்த நீண்ட பெரிய கண்கள். இதை கூறியதற்கு வடுக நம்பிகள் சற்றும் அலட்டி கொள்ளாமல் இருக்கவே, ஓ என்ன வடுக நம்பி, அரங்கனின் கண்கள் உம்மை பேதமை செய்யவில்லையா என கேட்கின்றார். அதற்கு வடுக நம்பிகள் கூறுகின்றார், ஓ இல்லை சுவாமி, எம்மை ஒன்றும் செய்யவில்லை என கூற வடுக நம்பிகள், நான் அரங்கனை பார்த்தால்தானே அவனது கண்கள் என்னை பேதமை செய்ய நேரிடும், நான் தான் அவனை பார்க்கவே இல்லை என்கின்றார். இப்பொழுது ராமானுஜருக்கு கொஞ்சமாக இருந்த சந்தேகம் அதிகம் ஆகிவிட்டது. ஓ வடுக நம்பி, என்ன சொல்லுகின்றேன், நான் அரங்கனை பார்த்து கொண்டு இருக்கின்றேன், என் பக்கத்தில் நீங்கள் நிற்கின்றீர்கள், நீரும் தானே அரங்கனை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள், அவரை பார்க்காமல் வேறு என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என ராமானுஜர் கேட்க, இப்பொழுது வடுக நம்பி வாய்விட்டு சிரித்துவிட்டு அதே அமலா ஆதி பிரான் பாசுரத்தில் இருந்து இன்னொரு பாசுரத்தின் ஈட்டடியை மட்டும் ராமானுஜரிடம் கூறினார். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணமாட்டா என்கிறார் வடுக நம்பிகள். அதற்கு ராமானுஜரிடம் விளக்கமும் கூறுகின்றார் வடுக நம்பிகள். என் அமுது என்றால் அது ராமானுஜராகிய தாங்கள் மட்டுமே. என் அமுதனை காணும் என் கண்கள் அதே நேரத்தில் இன்னொன்றினை காணாது. ராமானுஜர் என்ற அமுதின் வடிவழகை நான் பருகிக் கொண்டு இருக்கும்போது அரங்கனின் கண்கள் கூட எமக்கு தெரியவில்லை சுவாமி என கூற ராமானுஜரை அசந்து விட்டார். இத்துடன் இன்னொரு சம்பவம் பார்ப்போம். சேரன் மடத்தில் ராமானுஜருக்காக வடுக நம்பி பால் காய்ச்சி கொண்டு இருக்கிறார். அப்போது வாசலில் இருந்து ராமானுஜர் குரல் கொடுக்கின்றார். ஓய் வடுக நம்பி, வாருமையா, நம்பெருமாள் வீதி உலா வந்து கொண்டு இருக்கிறார் என கூப்பிடுகின்றார். அப்பொழுது பால் அடுப்பில் இருக்கின்றது. அது எப்போது பொங்குமோ என தெரியாத நிலையில் இருக்கின்றது. ஒருவேளை ராமானுஜர் அழைப்பை ஏற்று வடுக நம்பிகள் வாசலுக்கு சென்று பெருமாளை தரிசித்து கொண்டு இருந்தால் அதற்குள் பால் பொங்கி வழிந்துவிடும். இதை யோசித்த வடுக நம்பிகள், நீங்கள் தரிசியுங்கள், எனக்கு வேலை இருக்கிறது என்கின்றார். ஆனால் விடாமல் ராமானுஜர் கூப்பிட்டு கொண்டே இருக்கவே, ஓ சுவாமி, நீங்கள் வேண்டுமானால் உமது பெருமாளை பார்த்து கொள்ளுங்கள், நானும் அந்த பெருமாளை பார்க்க வந்துவிட்டால் என் பெருமாளை யார் பார்ப்பது என கேட்டார் வடுக நம்பிகள். அவர் எம் பெருமாள் என்று சொன்னது ராமானுஜரைத்தான். அதாவது ராமானுஜரே தம் பெருமாள் என்று கருதியிருக்கிறார் வடுக நம்பிகள். இது மட்டுமல்ல, இன்னொரு சம்பவத்தையும் பார்ப்போம். சேரன் மடத்தில் ஒவ்வொரு நாளும் ராமானுஜர் அமுது செய்த பிறகு, அதாவது சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கும் பிரசாதத்தை சிஷ்யர்களுக்கு தருவது வழக்கம். ராமானுஜர் இன்று மிச்சம் வைத்த சேஷம் எனப்படும் பிரசாதம் தமக்கு கிடைக்குமோ என்று மடத்தில் இருக்கும் சிஷ்யர்கள் எல்லோரும் காத்து கொண்டு இருப்பார்கள்.
அப்படி ஒருமுறை ராமானுஜர் சாப்பிட்டு மிச்சம் வைத்த பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடுத்தது போல வடுக நம்பிக்கும் கொடுத்து இருக்கின்றார் ராமானுஜர். அப்போது அதை இரு கைகளாலும் வாங்கி சாப்பிட்டு விட்டு தனது தலையில் துடைத்து கொண்டு விட்டார் வடுக நம்பி. அதாவது கோவில்களில் பிரசாதம் கொடுத்தால் அதை சாப்பிட்டு விட்டு கை கழுவ மாட்டார்கள் பெரியவர்கள். அப்படியே தலையில் தடவி கொண்டு விடுவார்கள். அதுதான் அந்த பிரசாதத்துக்கு செய்யும் மரியாதை. அதே மாதிரி தனது அமுது பிரசாதத்தை வடுக நம்பிகள் மதித்ததை பார்த்து ராமானுஜர் மிக மிக கோபப்பட்டார். ஓ வடுக நம்பிகளே, முதலில் கைகளை அலம்புங்கள் என உத்தரவிட்டார். ராமானுஜர் கூறியபடி கைகளை அலம்பிக் கொண்டார் வடுக நம்பிகள். மறுநாள் அரங்கநாதன் சந்நிதியில் ராமானுஜர் வடுக நம்பிகள் உட்பட அனைவரும் இருந்தார்கள். அப்போது அங்கே பிரசாதம் வழங்கப்பட்டது. வடுக நம்பிகள் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு உடனே போய் கையை அலம்பினார். இதனை பார்த்த ராமானுஜர், என்ன செய்கின்றீர்கள் வடுக நம்பி என கேட்டார். ஆம் சுவாமி, நேற்று தாங்கள் சொன்னதை செய்தேன். எனக்கு தங்கள் பிரசாதத்தை விட பெருமாள் பிரசாதம் முக்கியம் கிடையாது என கூறிவிட்டார். தங்களை நான் சேவித்தால் பெருமாளை சேவித்த மாதிரி ஆகும். ஆனால் பெருமாளை மட்டும் சேவித்தால் தங்களை சேவித்தது ஆகாது என்றார் வடுக நம்பிகள். அப்போதுதான் ராமானுஜர், நாம் உம்மிடம் தோற்றுவிட்டோம் என கூறி வடுக நம்பியை வாரி அணைத்து கொண்டார். ஆக ராமானுஜர் தானே தன் வாயால் நாம் உம்மிடம் தோற்றுவிட்டோம் என ஒருவரிடம் ஒப்புக்கொண்டார் என்றால் அது வடுக நம்பிகளிடம்தான். அதுவும் வடுக நம்பியின் ஆச்சாரிய பக்தியிடம் ராமானுஜர் தோற்று இருக்கின்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்